मेहता का उल्टा चश्मा। Ladies and gentlemen, நாம எல்லாரும் இங்க ஸ்மால் அண்ட் பிக் சைக்கிள் ரேஸ்க்காகத்தான் கூடியிருக்கோம். இந்த புதுமையான சைக்கிள் ரேஸ் உடைய முதல் போட்டியாளர் நம்ம டப்பு அண்ட் தயா. இவங்க ஜெயிக்கிறதுக்காக கடுமையா பயிற்சி எடுத்திருக்காங்க. யாராவது அந்த மைக்க ஆஃப் பண்ணுங்களேன். ஏண்டா மகனே, இப்படித்தான் இருமி இருமி கமெண்ட்ரி கொடுப்பாங்களா? இந்த ஸ்டாண்ட் எங்கிட்ட இருக்கு? அம்மா, நான் இதோ வந்துட்டேன். ஹாய் டப்பு. 1 2 1 2 1 2. இவங்க தான் நம்முடைய இரண்டாவது போட்டியாளர்கள் சோனு அப்புறம் பீடே. அப்பாவும் மகளும் கலந்துக்கிறாங்க. இப்பொழுது அடுத்து வருவது உங்களுக்கு பிடித்தமான போப்பட்லாம். இவர் கூட சேர்ந்து வர்றது கோலி. அடடா, போப்பட்லாம் ஆகாயத்துல பறக்கிறாரு. அதோட எப்பவும் போல குடைய விரிச்சுக்கிட்டு அழகா கீழே இறங்கி வராரு. என்ன கோலி கண்ணா, எவ்வளவு வேகமா வந்து உக்காந்துட்டேன். சாரி அங்கிள். அட, இது என்ன போப்பட்லால் மறுபடியும் பறந்துட்டாரு. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னல. சாரி அங்கிள், ஒரு ஐடியா இருக்கு. இப்போ ஓகே. இப்பொழுது வருபவர்கள் கோகி அண்ட் சோதி, பஞ்சாபின் சிங்கங்கள். என்னப்பா இது? உங்களை மாதிரி எனக்கு பைசப்ஸ் வர மாட்டேங்குது. டோலே வரலன்னா என்ன? அதான் பாங்கடா என்ன மாதிரியே உனக்கு வருது இல்ல? அதோடு இப்பொழுது வருபவர்கள் பபிதாஜி, இவருடன் சேர்ந்து பிங்கு. அடடா, பிங்கு சைக்கிளை பளபளன்னு ஆக்கிட்டான். இன்னித்த காமெண்டேட்டர் யார் தெரியுமா? பாப்புஜி. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஜெட்டாலால், அதாவது நான். எந்த டீம் இந்த மொத்த ட்ராக்கையும் 10 தடவை சுத்திட்டு முதல்ல வராங்களோ அவங்க தான் வின்னர். இந்த ரேஸ் எப்படி வேணா விளையாடலாம். ஜெட்டா, அந்த மைக் எங்க கொடு. அப்பா, அப்பா. இந்த ரேஸ்ல எப்படி வேணாலும் விளையாடலாம், ஆனா சீட்டிங் பண்ண கூடாது. காம்படிஷனை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்களே, சீக்கிரமா போ. எவன் கதை முடிச்சு உலகத்தையே புரட்டி போட்டுடுவேன்.
ஏன்பா கொஞ்சம் வேகமா போ, நாங்க லைவ் கமெண்ட்ரி கொடுக்கணும். போ போ சீக்கிரம் போ. ஏன்பா கொஞ்சம் மெதுவா. ஏய் ஜெட்டா, அட்வென்ச்சர் ஸ்போர்ட் கீழே தான் நடக்குது, மேல இல்ல. என்னோட வேட்டியை விடு. அட இத நான் விட்டேன்னா இந்த உலகத்தை விட்டே போக வேண்டி வந்துடும்ப்பா. இதோட ஒரு லேப் முடிஞ்சாச்சு. தப்பு தான் முன்னணியில இருக்கான். சோனு பிடே பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. அட, ரெண்டு பேரும் கொஞ்சம் பின்னாடி தான் திரும்பி பாருங்களேன். மம்மி, நீங்க இப்ப அங்க போனீங்க. அட அதுதான் தப்பு கண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கூட ரொம்ப வேகமா அது பண்ணியே. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? சத்தமா பேசிட்டு இருந்தானா? மம்மி, நான் அப்பத்துல இருந்து பெடலிங்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடானா அதுதான் கண்ணு பெடலிங். நீ அப்ப வேக வேகமா பெடலிங் பண்ணிக்கிட்டு இருந்தில்லையா? அப்புறம் சைக்கிள் காலில தடுக்கி மேல பறந்துச்சு. அப்புறம் நானும் இங்கிட்டு பறந்து வந்துட்டேன். தப்பு, பாரு மறுபடியும் மேடு வந்துடுச்சு. சோனோ, கொஞ்சம் மெதுவா ஓட்டு. நான் உனக்கு ஒரே ஒரு அப்பா தான் இருக்கேன். என்னப்பா இது? அங்கிள் செயினை சரி பண்ணி ஆகணும், லூஸ் ஆயிடுச்சு. உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆமாப்பா, கொஞ்சம் உதவி பண்ணு. உன்கிட்ட தான் கேரேஜ் இருக்குல்ல. இப்பவே நான் சரி பண்ணி கொண்டு வரேன். அவருக்கு எவ்வளவு நல்ல மனசு, எவ்வளவு உதவி பண்றாரு. அவர் நம்ம செயின் எடுத்துட்டு போயிட்டாரு. சோழியண்ணே, ஆமா தூஜா, இப்ப பிளான் என்ன? அட பிளான் என்னமோ ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. நம்ம சரியா 10 நிமிஷம் கழிச்சு பேங்க கொள்ளையடிக்கலாம். பேங்க்ல அலாரம் அடிச்ச உடனேயே போலீஸ் இங்க வர்றதுக்கு 7 நிமிஷம் ஆகும். ஆனா அதுக்குள்ள நாம பறந்து போய்கிட்டு இருப்போம். எப்படி இருக்கு நம்ம பிளானு? நல்லாதான் இருக்கு. எனக்கு இப்பவே ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. பிங்கு! பபிதா மேடம். அச்சோ பபிதா, பாத்து. तारक मेहता का उल्टा चश्मा।